வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற அரசியல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ்க்கு ஒதுக்க முடியும். திமுக தலைமை அதிரடி. கலக்கத்தில் உள்ளார் ராகுல் காந்தி. என்ன செய்யப் போகிறார் செல்வ பெருந்தகை? தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி தமிழக காங்கிரஸ் தலைவரா இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் வயதில மூத்தவங்க. அதிக கோஷ்டி பூசலுக்கு உள்ளானவங்க. எனவே கோஷ்டி பூசல்லாம் இல்லாம ஒரு இளம் தலைவர் காங்கிரஸ் தலைமைக்கு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ரொம்ப நாளாவே முயற்சி செஞ்சுட்டு வந்தாரு. இப்போ செல்வ பெருந்தகை நியமிச்சிருக்காங்க. திமுக தலைமை காங்கிரஸை ரொம்ப ஒரு மாதிரியான குறைத்து மதிப்பிடுதோ அப்படின்னு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டிக்கு திமுக மீது ஒரு அதிருப்தி இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு 10 இடங்களில் வெற்றி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 இடங்களில் கேட்குறாங்க. ஆனால் 5 இடங்களில் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு திமுக தலைமை கைவிரிக்குது. இதனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு கூட இந்த 5 சீட்டை வச்சுட்டு என்ன சீட்டு கொடுக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் கட்சி தலைவரை மாற்றிருக்காங்க. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ராகுல் காந்தி முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் முழு சுதந்திர அளித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியில் தான் பயணிக்கணுன்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. திமுக அணியில் நமக்கு சரியான இடங்களும் சரியான மரியாதையும் கிடைக்கலன்னா நீங்கள் புதிய அணியை உருவாக்குங்க அல்லது புதிய அணியில் கூட இணையுங்க அப்படின்னு சுதந்திரம் தான் கூறப்படுகிறது. எனவே காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் பேசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். KS அழகிரி மாதிரி திமுக சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போக முடியாதுன்னு தெரிவிக்கப்படுகிறது. எனவே செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே திமுக இந்த முறை காங்கிரஸுக்கு 5 இடங்களை தான் ஒதுக்குமா, இல்லை அல்லது செல்வ பெருந்தகையோட தலைவர் பதவிக்கு பிறகு 8 இடங்களையாவது ஒதுக்குமான்னு பல்வேறு கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு.